சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து பார்ப்பதற்கும், தேவன் நமக்கு பாராட்டி வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகும். அப்ப இந்த தாவீதினுடைய வகுப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம கூட நினைச்சோம் ஒரு 10 கிளாஸ், அதிகபட்சம் ஒரு 15 கிளாஸ் இருக்கும், அதுக்குள்ள முடிஞ்சிரும்னு. ஆனா இன்னமும் முடிய மாட்டேன். அப்படின்னா தேவன் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா நிறைய காரியங்கள் நமக்கு விடைத்து சொல்ல அவர் ஆசைப்படுறதுனாலதான் நம்ம கூட இதை கேட்க முடியுது. ஆகவே நம்ம உங்ககிட்ட தாழ்மையா கேட்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதை குறிச்ச தியானங்கள், சகோதர ஜெபத்துல சொன்னது போல இதை குறிச்ச தியானங்களை நம்ம என்ன பண்ணணும்னு விட்டுறக்கூடாது. ஏதோ வந்தோம், நம்ம சப்ஜெக்ட் கேட்டோம், போனோம் அப்படின்னு இருந்துட்டா, பேர் சபையில கூடுகிற சகோதர சகோதரிகள் அவங்க இருக்காங்க, அவங்கள காட்டிலும் நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு மேம்பட்டவர்கள் அப்படின்னா அதுல விசேஷமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம கேட்கிற சத்தியங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்குகிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வேதத்துல 2 மிருகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பன்றி, இன்னொன்னு மாடு. என்ன வித்தியாசம்? மாடு அசை போடும். பன்றிய ஏன் தேவன் தீட்டன்னு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதான் காரணமானு தெரியல. ஆனா அந்த மிருகத்துக்கு ஒரு இயல்பு என்னன்னா, அது என்ன பண்ணாது? அசை போடாது. சரிங்களா? அப்ப நாம எப்படி இருக்கணும்னா, மாடுகளை போல, பசுவை போல, மாடுன்னு சொன்ன கூட ஒரு மாதிரி இருக்கு, பசுவை போல நம்ம என்ன பண்ணோம்னா கேட்கிற சத்தியங்களை நம்முடைய வீட்டுல போய் கொஞ்சம் நம்ம தியானிச்சோம் அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு என்னவா இருக்கும்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப தாவீதை குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். அப்ப கடைசி நாட்கள்ல நம்ம 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் ஒரு சில வசனங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். கடைசியா நம்ம பார்த்த வசனம் வாசிச்சிடலாம். 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போயிட்டாரு. ஏன் அவர் வேற எந்த ஊருக்கும் போகாம கேசூருங்கிற ஊருக்கு போனார் அப்படிங்கிறத நம்ம கேட்டு முடிச்சோம் இல்லைங்களா? ஏன் கேசூருக்கு போனாரு? அவங்க தாத்தா ஊர் அது, அம்மா பெற்றெடுத்த அப்பா இருக்கிற ஊர் அந்த ஊர். அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே இங்க ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாரு. இப்ப தாவீது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தன்னுடைய தாத்தா ஊருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க போயிட்டாரு. அப்ப இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேரை பாக்குறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவர்கள். தாவீது செய்தார் தனிப்பட்ட ஒரு செயல், தவறு. ஆனா அதன் நிமித்தனுடைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதனுடைய லிஸ்ட் என்ன ஆகிட்டே போகுதுன்னா பெரிதாகிக்கிட்டே போறதை நம்ம பாக்குறோம். அவன் முதலாவது பாதிக்கப்பட்டவங்க பத்சேபாள். தன்னுடைய சுய விருப்பம், சுய இஷ்டம் எதுவுமே அங்க பத்சேபாளினுடைய வாழ்க்கையில நடக்கல. அப்ப நம்ம அங்க பார்த்தோம் அந்த ஒரு காரியம். இது தேவனுடைய பார்வையில எப்படி இருந்துச்சுன்னா திருடி கொண்டதாக இருந்துச்சு. அதனாலதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல மத்தேயு அந்த வம்ச வரலாறு சொல்லும் போது பத்சேபாள் பேரை கூட அங்க சொல்லல. எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். பாருங்க எவ்வளவு வசனம், எவ்வளவு அருமையா அங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. உரியாவின் மனைவியா இருந்தவகிட்ட சாலமோனை பெற்றார் அப்படின்னா தேவனுடைய பார்வையில அது திருடி கொண்டதா தான் இருந்துச்சே ஒழிய அது தாவீதினுடைய என்னதான் அவர் மறுபடியும் அவங்களை திருமணம் பண்ணி சாலமோன் பிறந்தா கூட அது எப்படி தேவனுடைய பார்வையில இல்ல அப்படின்னா அது தாவீதினுடைய மனைவியாவே பார்க்கல. உரியாவின் மனைவியத்தானே நீ இப்படி பண்ணிட்ட, உரியாவின் மனைவியத்தானே நீ திருடிட்ட, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் தேவனுடைய பார்வையில அங்க இருந்துருச்சு. அப்ப பார்க்கிறோம், முதல் பாதிப்பு பத்சேபாளுக்கு. 2வது பாதிப்பு யாருக்குன்னா எந்த தப்புமே செய்யல, ஒரே தப்பு பத்சேபாளுக்கு கணவனா இருந்ததுதான் இல்லைங்களா? உரியா என்ன தப்பு செஞ்சாரு? எந்த தப்புமே அவர் செய்யல. நல்ல ஒரு போர் சேவகன், தன் தேசத்துக்காக எல்லா விதத்திலும் முன்னாடி நின்று செயல்படக்கூடியவர், தன் தேசத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவர், ராஜாவை ரொம்ப மதிக்கக்கூடியவர், ராஜாவுக்கு ரொம்ப கீழ்ப்படியக்கூடியவர். இப்படி அநேக நல்ல குணலட்சணங்கள் உள்ள உரியா எந்த விதமான ஒரு தவறான காரணமும் இல்லாம அங்க கொல்லப்படுகிறார். அப்ப இது அவர் பாதிப்பு உண்டாச்சு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் யோவாப். நல்ல ஒரு போர் தளபதி தான், ஆனா நல்ல சேவகனா இருக்கிறவரை தாவீது என்ன பண்றாருன்னா
அனுப்பிச்சு இவனை முன்னாடி நிக்க வச்சு கொன்னுருங்க. ஏன் இப்படி தாவீது பண்றான்னு யோவாபுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் போரெல்லாம் முடிச்சு அவங்க வரும்போது இங்க தாவீது பத்சேபால மேரேஜ் பண்ணும்போதுதான் யோவாபுக்கே புரிஞ்சிருக்கும், ஐயோ அப்ப இதுல யோவாபு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து நம்ம பாதிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அம்னோன் இல்லைங்களா. அப்பாவுடைய இந்த ஒரு தவறு தன்னுடைய பிள்ளை சரியான பாதையில வளர்றதுக்கு அது ஒரு தடையா இருந்துருச்சு. இது பார்க்கிறோம். அம்னோனுக்கிட்ட கூட இந்த ஒரு பாதிப்பு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கலாம், சாலமோனை கூட சொல்லலாம். சாலமோன் பின்னாட்கள் அந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் தாவீதினுடைய எந்த ஒரு காரியம் கூட அங்க ஒரு முக்கிய காரணமா இருந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் தாமார். அண்ணனே தன்னிடத்துல தவறா நடந்து கொண்ட ஒரு காரியம், வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். எந்த அளவுக்கு அந்த அம்மா அழுதாங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு யாருக்கும் தெரியாது. அப்ப பார்க்கிறோம் தாமார் கூட இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்சலோம். தன்னுடைய தங்கைக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கல. 3 வருஷமா எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 2 வருஷம். அப்ப 2 வருஷம் காத்திருந்து அவருக்கு என்ன ஆகலன்னா அதுக்கான நீதி கிடைக்கலங்கும் போதுதான் இவர் அங்க செயல்பட வேண்டிய சூழ்நிலை. அப்சலோம் அவரு கூட இதுல பாதிக்கப்படுறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த அப்சலோமுக்கும் தாமாருக்கும் இருந்தாங்களே அம்மா இல்லைங்களா. யாருங்க அவங்க? அந்த கேசூர் ராஜாவுடைய மகள் மாக்காள். அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பொண்ணு அலங்கோலமா நிக்கும் போது சகோதரனே கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த அம்மா எவ்வளவு அழுதுருப்பாங்க. அடுத்து அப்சலோம் இதுலயே இருந்துகிட்டு இருக்கிறாரு, என்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அம்னோனை கொல்லலான்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு பையன் வீட்டுல இருக்கிறாரு. இந்த பக்கம் வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போயிருக்கிற ஒரு பொண்ணு இருக்குது. இந்த அம்மா சந்தோஷமா வாழ்க்கையில ராணி சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? என்னதான் தாவீதினுடைய மனைவியா இருந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில பாதிப்புகள், அவங்களெல்லாம் நம்ம இங்க இதுக்கு கொண்டு வரதே இல்லை. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவங்கள பத்தி எந்த விதமான வார்த்தைகளும் வேதத்துல இல்லைனாலும் ஒரு தாய் அப்படிங்கிற ஸ்தானத்துல அவங்க வாழ்க்கையில சாகிற வரைக்கும் எவ்வளவு கவலைகள் வேதனைகள், யாருக்கு இதுக்கு காரணம்? அது கூட நம்ம யோசிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் பத்சேபாளினுடைய தாத்தா அகிதோப்பேல். அவர் கூட என்ன ஆயிட்டார்னா இதுல ரொம்ப அங்க பாதிக்கப்பட்டுட்டார். அப்ப அவர் கூட தாவீது மேல ரொம்ப கோபமா இருக்கிறார். ஆனா தாவீது ராஜாவா இருக்கிறதுனால அவரை ஒன்னும் செய்ய முடியாம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கசப்ப உள்ளுக்குள்ள வச்சு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப அப்சலோமுக்கு என்ன ஆயிட்டாரு? சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். இந்த அகித்தோப்பேல்ங்கிறது சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது ஆண்டவரே சொல்ற மாதிரி. வாசிங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னா எப்படியோ அது போல இருந்துச்சு அகித்தோப்பேலினுடைய வார்த்தை. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்ப தாவீதனுடைய காலத்துல அகித்தோப்பேல் ஒரு வார்த்தை சொன்னா தாவீது அது ஆண்டவருடைய வார்த்தையே எடுத்து செயல்படுவார். இப்படி ஆண்டவரை போல மதிக்கப்பட்ட அகித்தோப்பேலே தாவீதுக்கு இப்ப என்ன ஆயிட்டாரு? விரோதமா மாறிட்டாரு. காரணம் பத்சேபாளினுடைய தாத்தா தன்னுடைய பேத்திக்கு நடந்துட்டு அந்த கொடுமை அவரால் என்ன பண்ண முடியல, சீரணிக்க முடியல. பாருங்க, ஒரு மனுஷனுடைய தவறு அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் அங்க பாதிப்புகளை கொண்டு வருது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் அம்னோனின் தாய். பையனை விருந்துக்கு கூட்டிட்டு போனார் அப்சலோம். திடீர்னு இப்ப என்ன ஆகி போச்சு, இறந்துட்டாருங்கிற செய்தி வருது. தாவீது அழுதார் அப்படிங்கிற வசனம் இங்க இருக்குது. ஆனா அம்னோனினுடைய அம்மா அழுதுருப்பாங்களா? அவங்க எவ்வளவு அழுதுருப்பாங்க. ஏன்னா இனி ராஜாவா வரப்போற ஒரு புள்ள அவர் சீர்கெட்டு நடந்துட்டாருன்னு கேள்விப்படும் போதும் மனவேதனை. ஐயோ என் பையன் இந்த அளவுக்கு கெட்டு போயிட்டானேங்கிற அவரை குறிச்சதான வேதனை. இப்ப அந்த அம்னோன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்கும் போது அது எந்த அளவுக்கு ஒரு வேதனைய அவங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கும், அதை கூட நம்ம அங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கிறோம் இந்த அம்னோனை யாரு கொன்னுறானா அப்சலோம் என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு இல்லைங்களா? இப்ப கொன்ன உடனே தாவீது உடனே அப்சலோமை துரத்தி பிடிச்சு கொல்றாரா, இல்ல நம்மளுடைய பையன் சாவுக்கு தாவீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரான்னு பார்த்தா தாவீது கொஞ்ச நாள் கோபமா எரிகிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாரு. இப்ப அந்த அம்னோனுடைய அம்மா அவங்க யாருங்க? அம்னோனுடைய அம்மா யாருங்க? அவங்க யாரு? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க.
எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த அகினோவாம். அப்ப இவங்கதான் முதல், அதாவது சவுலினுடைய மகளுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணது இந்த அம்மாவை தான். அவ பார்க்கும்போது இந்த அம்மா கூட தன்னுடைய மகன் சாவுக்கு ஏதாவது நீதி கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருந்தா, அவங்களும் கூட இதுல என்ன ஆகுறான்னா பாதிக்கும். அப்ப சுற்று மொத்தமா நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மனுஷனுடைய ஒரு இச்சையான ஒரு காரியம், அந்த ஒரு சுகபோகத்துக்குள்ள போயிட்ட ஒரு காரியம் ஒட்டு மொத்தமா அந்த ராஜ்யத்தையே என்ன பல வகைகள்ல பாதிப்புக்குள்ள அங்க கொண்டு வந்துருச்சு. அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற சுகபோகமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிற விஷயங்கள்ல நம்ம கூட என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாம தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போறவங்க, நாம தான் உலக ஜனங்களை உயிர் தெழுப்ப போறவங்க கிறிஸ்துவோடு கூட இருந்து. அப்படி அநேக ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கும் போது இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்ப இந்த உலகம் எனக்கு ரொம்ப முக்கியமா, தேவன் எனக்கு முக்கியமா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு நமக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னா தேவன் வாய்ப்புகள் வச்சுக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு சூழ்நிலைகள் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் நம்ம தேவனுக்கு ஒரு காரியத்தை நிரூபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்படி நிரூபிச்சு வர வரதான் தேவன் அந்த மேலான ஒரு வாய்ப்பை நமக்கு வைப்பார் ஒழிய கடைசி நேரத்துல ஒரு திடீர்னு ஒரு மனமாற்றம் காமிச்சு தேவன் நம்மளை கொண்டு போவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்க என்ன இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை. அப்ப இப்ப அப்சலோமுக்குள்ள நம்ம வரோம். கேசூருக்கு போயிட்டாரு. கேசூர்ல போய் இருக்கும்போது அப்சலோமுடைய மனநிலைமை எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப அப்பாவை நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. இப்ப பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இவர் பார்க்கறதெல்லாம் எங்கதான் இருக்கும்? எல்லாம் வெளியூர், தாத்தா ஊர்ல இருக்கிறாரு. தாத்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தேவ ஜனங்களா இல்ல, எல்லாம் புறஜாதி ஜனங்கள். அப்ப புறஜாதி ஜனங்கள் அவங்களுடைய இச்சைகளின்படி, அவங்களுடைய காரியங்களின்படி தான் அவங்க நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அப்சலோம் அங்க போய் இருக்கும்போது ஏற்கனவே அப்பாவுக்கு ஒரு எதிராளி ஆயிருக்கிறார். அப்பா மேல இவருக்கு பாசமே இல்லை. இப்ப அப்பா மேல இன்னும் அதிகமான கோபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறோமே, ஒரு சகோதரன் தப்பு செஞ்சிட்டாரு, நம்ம அவரை கொன்னுட்டமேங்கிறது ஒரு நியாயமான நீதியான காரியமா தான் இவர் மனசுல இருந்துட்டு இருக்கோம். இவர் எந்த வகையிலாவது மனம் திரும்புறதுக்கோ, இவர் எந்த வகையிலாவது தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறுறதுக்கோ வாய்ப்புகளே இல்லாம போயிடுச்சு. எத்தனை வருஷம் அவர் அந்த தாத்தா ஊர்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 13 அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். அங்கே 3 வருஷம் இருந்தான். அப்ப 3 வருஷம் எருசலேம்ல இல்ல, அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல. ஏற்கனவே அவர் இங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு வாழ்க்கை இல்ல. இப்ப தாத்தா ஊர்ல போய் 3 வருஷம் இருக்கிறாருன்னா நிச்சயமா அவருக்குள்ள எந்த விதமான தேவ பக்திக்குரிய காரியங்கள் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்ரேல் தேசங்கும் போது அங்க தேவாலயம் இருந்துச்சு, தேவ ஜனங்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நியாய பிரமாணம் இருந்துச்சு. இப்ப கேசூர்ல இவர் போய் இருக்கும்போது அங்க எந்த விதமான தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அவர்கிட்ட இல்லை. அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கும்போது இருந்த கொஞ்ச அன்பும் இப்போது புறஜாதி தேசத்துக்கு போய் இருக்கும்போது முற்றிலும் குறைந்து போய் இன்னும் கேடான சிந்தைக்கு அப்சலோம் போய்விட்டார். ஏனென்றால் புறஜாதிகள் எனும் போது மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், தேவனுக்கு பயப்படும் பயம், இது போன்ற எந்த குணலட்சணங்களும் இல்லாதவர்கள். இவர்களோடு இணைந்து இவர்களை போல அப்சலோம் என்ன பண்ணிட்டார்னா மாற ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் அப்சலோம் கேசூருக்கு போயிட்ட பின்னாடி அவருடைய ஒரு மனநிலையா அங்க இருந்துட்டு இருக்குது. இப்ப அப்சலோம் அங்க அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாரு. தாவீதும் கூட இங்கேயே இருந்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நாள் ஆக தாவீதுக்கு அப்சலோம் மேல இருந்த கோபம் என்ன ஆயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம். 39வது வசனம். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது, அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு துக்கம் இருந்துச்சு தாவீதுக்கு. அம்னோன் இறந்துட்டாரு, அவர் தான் ராஜாவா வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்கம் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த துக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டு விட்டான். இப்ப அப்சலோமே என்ன பண்ணிட்டாருன்னா மறக்கிற ஒரு நிலைமை. அதாவது அப்சலோம் என்ன பண்ணிட்டார், அவன் கிடக்குறான், அவனை இனி பிடிச்சி என்ன பண்றது, அது நடந்து போச்சு, இனி அப்சலோம் தண்டிக்கிறதுனால அம்னோன் என்ன திரும்பியா வந்துட போறான், உயிரோட எந்திரிச்சா வந்துட போறான், அது போயிட்டு போகுது, சரி அந்த பிள்ளையை இழந்ததுக்காக இந்த பிள்ளையை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு சமாதான சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. பாருங்க, ஆரம்ப கட்டம் அப்சலோம் மேல மிக கோபம். அப்புறம் நடுவுல என்ன ஆயிடுச்சு, அப்சலோம அந்த கொலைகாரனா பார்க்கிற அந்த ஒரு பார்வை இப்ப போயிடுச்சு. கடைசி கட்டம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அப்சலோம் மேல பாசம் வந்து, அடே என்ன இருந்தாலும் அவன் பையன் தானே,
இது என்ன ஆயிடுச்சுன்னா நாள் ஆக ஆக அப்சலோம் மேல இப்ப பாசம் வந்துருச்சு. பாசம் வந்ததின் விளைவு என்னங்கிறத 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு, இப்ப யோவாப் கவனிக்கிறாரு நல்லா தாவீது ரொம்ப ஒரு கவலையோட இருக்கிறாரு. என்ன கவலைன்னு சொல்லி பார்த்தா, ஐயோ அப்சலோம் பிரிஞ்சு இருக்கிறானே, அப்சலோம் இங்க வந்துட்டா நல்லா இருக்குமே. ஏன் அப்படின்னா அடுத்த பெரிய ஆள் யாருன்னா அப்சலோம் தான். ஆனா இந்த நேரத்துலதான் சகோதரர்கள் சொல்றாங்க சாலமோன ராஜாவா ஆக்கணும் அப்படிங்கிற சிந்தைக்கு தாவீது வந்துட்டாராம். ஏன்னா முதல் பையன் இறந்துட்டாரு, 2வது பையன் சின்ன வயசுலயே மறைச்சிட்டாரு, இப்ப 3வது பையன் அப்சலோமும் ஊர்ல இல்ல. இனி ராஜாவா இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு யாரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்பதான் தாவீது முடிவு பண்றாராம் சாலமோன ராஜாவை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன பண்றாருன்னா பத்சேபாலு கிட்ட சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்டாரு, இனி யாரு ராஜானா ஓம் பையன் தான். ஏன்னா இவ்வளவு தாவீதுக்கு யோசிச்சிருப்பாரு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நான் அந்த பத்சேபாலுக்கு உரியாவுக்கு செஞ்ச காரணம் தானே அப்படிங்கறத நினைச்சிட்டு ஒரு சமயம் அதுக்கு பரிகாரமா கூட யோசிச்சுட்டாரான்னு தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா பத்சேபாலு கிட்ட இந்த நேரத்துலதான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அடுத்து சாலமோனை தான் ராஜாவா ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கூட என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். இது எப்ப நம்ம பாக்குறோம்னா பின்னாடிலே நம்ம பாக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்த நேரத்துல இப்ப அப்சலோம் கூட என்ன நினைக்கிறாருன்னா போயிட்டா யார் ராஜாவாயிரலாம், நம்ம கூட ஒரு ராஜாவாயிரலாமே. இந்த ஒரு நினைப்போட அப்சலோம் அங்க இருக்க, அப்சலோம் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி தாவீது இங்க இருக்க. இது யாருக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா யோவாப்புக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப உடனே யோவாப்பு என்ன பண்றாரு, அடுத்த வசனம், அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, இப்ப ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு பொண்ணை கூப்பிட்டு, நீ இழவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயை போல காண்பித்து, அதாவது ஒரு மேக்கப் போட சொல்றாரு. எப்படி மேக்கப்? அழகாவா அசிங்கமா? சரிங்களா? அதாவது ரொம்ப கவலையில ரொம்ப வேதனையில இருக்கிற மாதிரி ஒரு அம்மாவை மேக்கப் போட வச்சு இப்ப என்ன பண்றாருன்னா தாவீது கிட்ட அனுப்புறாரு. ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ இப்ப நேர ராஜா கிட்ட போற, இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு கதையை சொல்லி அந்த கதை இவங்க வாழ்க்கையில நடந்த மாதிரியே என்ன பண்ணணும்னா ஒரு ஆக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஏன் புத்தியுள்ள ஸ்திரீ ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சி அனுப்பிச்சா ராஜாவை பார்த்த உடனே என்ன ஆயிடுவாங்க, பலன்ட்டு இல்ல ராஜா யோவாவுக்கு தான் அனுப்பிச்சா ராஜான்னு வந்த உடனே உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால இப்ப என்ன பண்ணணும், புத்தியுள்ள ஸ்திரீனா ஓரளவு என்ன பண்ணுவாங்க, தாக்கு பிடிப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு அம்மாவை நல்லா பயப்படாத ஒரு நல்ல அம்மாவை ரெடி பண்ணி இப்ப தாவீது கிட்ட அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்பர விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜாவே ரட்சியும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு, உனக்கு என்னம்மா வேணும், என்ன நான் ரட்சிக்கணும், என்ன உனக்கு உதவி செய்யணும்னு கேட்கிறாரு. அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான், உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். நான் ஒரு விதவை, புருஷன் கிடையாது, எனக்கு 2 பசங்க. அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி, அந்த 2 பசங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அந்த 2 பசங்கள்ல சண்டை போட்டு ஒரு பையன் என்ன பண்ணிட்டாரு, அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். அதுல ஒரு பையன் கொன்னுட்டாரு. வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி, இப்ப நியாய பிரமாணத்தின்படி என்ன பண்ணுங்க, கண்ணை எடுத்தா அந்த கண்ணை சேதப்படுத்தணும், கையை வெட்டினா அந்த கையை வெட்டணும், ஆளையே கொண்டாச்சு. இப்ப என்ன பண்ணிடணும், பதிலுக்கு இந்த ஆளை கொல்லணும். சரிங்களா? இதுதான் நியாய பிரமாணம். அப்ப என்ன பண்றாங்க, சுத்தில இருக்கிற வம்சத்தார் எல்லாரும் தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக அந்த கொன்னு போட்ட சகோதரனை எங்ககிட்ட ஒப்பட, சரிங்களா, அவனை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு, நாங்க அவன் பிராணனுக்கு ஜீவனுக்கு ஜீவன், பிராணனை நாங்க எடுக்கணும், நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். அவன் ஒருத்தனா உனக்கு பையனா இருந்தாலும் வாரிசா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நாங்க என்ன பண்ணி ஆவோம், கொன்னு போட்டே ஆவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, யோவாப் சொல்லி கொடுக்கிற டிராமா. இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். பொறியினா என்னன்னா அதான் வாரிசு. அப்ப என் புருஷன் பேரை சொல்றதுக்கு இப்ப ஒரு பையன் தான் இருக்கிறான், அந்த பையனையும் கொன்னுட்டு எங்க சந்ததியே இதோட முடிஞ்சிருமே, இனி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்ப தாவீது என்ன சொல்றாரு, அதுக்கு ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ,
உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். சரி சரி பரவாயில்ல, நீ போ, நான் சொல்லிடுறேன், யாரும் உன் பையனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிச்சிடறேன், நீ போ அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. பின்னும் அந்த தெக்கோவாவூர் ஸ்ரீ ராஜாவை பார்த்து, அந்த அம்மா போற மாதிரி இல்ல, அவங்க மறுபடி ராஜாவை பார்த்து, ராஜாவாகி என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக் கடவது என்றாள். இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்க, என் பையனை உயிரோட வைக்கலாங்கிற ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்க. இந்த தீர்ப்பு நிமித்தம் அந்த பழி, ஏன்னா இப்ப பழிக்கு பழி வாங்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க அந்த பையனை காப்பாத்த போய் அந்த ஒரு பழி உங்க மேல வந்துடக்கூடாது. ஏன்னா ஊராருக்கெல்லாம் என்ன ஆயிடும், நியாயப்பிரமாணத்தை ராஜா மீறி நடந்துட்டாரு, பாரு நியாயப்பிரமாணத்தின்படி கொன்னவனுக்கு கொன்னவனும் தானே கொல்லணும், ஆனா ராஜா கொல்ல வேணாம்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பழி உங்களுக்கு வர வேண்டாம், அது எனக்கும் என் குடும்பத்துக்குமே வரட்டும் அப்படின்னு கூட இந்த அம்மா சொல்றாங்க. அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா. அப்படி யாராவது உனக்கு விரோதமா பேசுறாங்களா, நீ என்கிட்ட கொண்டு வா. அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். இனி அவனை பேசுறதுக்கு அவன் இருக்க மாட்டான், அதாவது ஒண்ணு கொன்னுருவேன், இல்லைன்னா மிரட்டி அனுப்பிச்சிருவேன், ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாரு. பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அப்ப என்னன்னா, இந்த அம்மா இங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமயம் நீங்க ஆர்டர் போட்டீங்க, அங்க போறதுக்கு முன்னாடியோ அந்த ஒரு சூழ்நிலை அமைறதுக்கு முன்னாடி அவனை கொன்னுட்டா, கொன்ன பின்னாடி அப்புறம் என்ன பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது, சரிங்களா? இதான் அவங்க அங்க சொல்ல வராங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நீ பயப்படாத, உன் பையன் சாகவே மாட்டான் அப்படின்னு உறுதி சொல்றாரு. அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகி என் ஆண்டவனோடே உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். இப்ப இந்த அம்மா ஒரு இதுக்கு வராங்க. சரிங்க ராஜா, நீங்க இப்படி என் பையனை காப்பாத்துற வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா எனக்கு இன்னும் ஒரு காரியத்துக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? அப்புறம் ஏங்க ராஜா நீங்க மட்டும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என் குடும்பத்துல என் பையன்ல ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுட்டான்னு அவனை காப்பாத்துவேன், ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில அப்படி செய்யலையே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு விரோதமான ஒரு சிந்தையோட இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ஓடி போயிட்ட உங்க பையனை நீங்க மறுபடி கூப்பிடாமையே நீங்க இருக்கிறீங்களே அப்சலோம. ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார். நீங்க உங்க பையனையே கொலை செய்ய பாத்தீங்க, அவர் தாத்தா ஊர்ல ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, நீங்க அவரை மறுபடி கூப்பிடவே இல்லை. இப்ப நீங்க என் பையனை காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, என் பையனை காப்பாத்துறதுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாதிரியும் என் வாழ்க்கையில ஒரு மாதிரி நீங்க தீர்ப்பு சொன்னா நீங்க இதுல குற்றவாளி ஆயிடுவீங்களே அப்படிங்கிறாங்க. நான் மரிப்பது நிச்சயம். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொல்றாங்கன்னா, நாம எல்லாரும் சாகுறது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தண்ணீர்ல இப்ப தரையில தண்ணியை ஊத்திட்டா மறுபடியும் அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஜீவன் இருக்கு. தேவன் ஜீவனை எடுத்துக் கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், எதுக்கு இதையெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்றாள். அப்ப இந்த அம்மா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமயம் நான் உங்ககிட்ட நீதி கிடைக்கும்னு வர்றேன்,
ஆனா என் கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜா கிட்ட போனா உனக்கு எந்த நீதியும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, அவர்கிட்டே 2 பசங்க இருந்தாங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு. அந்த பையனையே ராஜா என்ன பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு, கொலை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நீ போய் சொன்னா உன் பையனை மட்டும் ராஜா விட்டுருவாரா? அப்ப அவர் பையனுக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான் யாருக்கு கூட வரும், உனக்கு கூட வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னோட சூழ்நிலை. இப்ப இந்த சூழ்நிலை நான் உங்ககிட்ட வந்துட்டேன். ஆனா நீங்க சொல்ற தீர்ப்பு எப்படி இருக்குது? உங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் தீர்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்புல குற்றமுள்ளவரா நீங்க ஆகுறீங்க. அதுல ராஜா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே என்ன ஆகுறோம்னா ஒரு நாள் சாகத்தான் போறோம். இப்ப அந்த பையன் கொன்னுட்டாரு, ஓடி போயிட்டாரு. இப்ப அவரை நம்ம கொஞ்ச நாள் அவர் உயிரோட அவர் அப்படியே உயிரோட இருந்துட போறாரு? இல்ல, ஒரு நாள் என்னத்தான் ஆக போறாரு, அவர் சாகத்தான் போறாரு. அப்படிங்கும் போது எதுக்காக நீங்க இப்படி ஒரு கோப ஆவேசம்? இதத்தான் அந்த அம்மா என்ன பண்ண சொல்ல வராங்க பாருங்க. 14வது வசனம். நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக் கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். அதாவது இங்க அருமையா சகோதரர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் மரிக்கத்தான் போகிறோம். நாம் மரிப்பது நிச்சயம். தண்ணீரை தரையிலே ஊற்றி விட்டால் அதை திரும்ப எடுக்க முடியாது. இதை ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துல தண்ணி ரொம்ப முக்கியமா. ஏன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அது இல்ல அப்படின்னா எல்லாரும் மரிச்சிருவாங்க. அப்ப அந்த தண்ணீரை போல நம் ஜீவன் இருக்கிறது. இங்க தேவன் அப்சலோமுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் காலத்தை, மரணத்தை அவருக்குன்னு வச்சிருக்கும் போது நீங்க ஏன் அவரை சேர்த்து கொள்ளாம இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு காரியத்தை அங்க வைக்கிறாங்க. அப்படி செஞ்ச உடனே இதுல இன்னொரு ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஆதாம் தவறு செஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணிடல, அவரை சாகவே சாவீர்கள்னு சொன்னாலும் அவருக்கு உடனே என்ன பண்ணிடல, சாவை கொடுத்துடல. அவருக்கு சாவுங்கிற ஒரு காலகட்டம் இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன பண்ணிட்டான்னா அந்த வாழக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்திருந்தார். அப்ப இதில் தேவனுடைய காரியத்தை பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்த போது முற்றிலும் அழித்து விடாமல் அவருக்கு ஒரு ஜீவனுக்குரிய, அதாவது அப்பயும் ஒரு சின்ன காலம் இருந்துச்சு, ஆனா பின்னாடி அப்படியே விட்டுட்டாரா? மறுபடியும் ஆதாமுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு உயிர் தழுதல் வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கும்போது அவர் பிதாவாகிய தேவனே இப்படி ஒரு அன்பு, இப்படி ஒரு இது பார்க்கும்போது இங்க தாவீது கிட்ட இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஏன் ராஜா இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா இதை அனுப்பிச்சது யாரு, என்ன யாருங்கிறது புரிஞ்சிருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகி என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையா இருக்கவில்லையா என்று கேட்டான். இதுக்கு உடனே யோவாப் இருக்கல அப்படின்னு சொல்லி இப்படி கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அதனால இந்த அம்மா உடனே என்ன பண்றாங்க, அதற்கு ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகி என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான். எல்லாத்துக்கும் இவங்க உடனே ஒத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் யோவாப் தான் ராஜா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். இல்லன்னா கொண்டுட்டாருன்னா என்கிட்ட வந்து கதை அடிச்சிட்டு இருக்கிறியா நீ? இல்லாத பையனை இருக்கிறானு, சாகாத பையனை செத்தானு சொல்லி என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதனால ஆண்டவருக்கு ஒப்பிட்டு தேசத்துல நடக்கிற சின்ன விஷயமெல்லாம் ராஜாவுக்கு எப்படியா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன சொல்றாரு, அப்பொழுது ராஜா யோவாவை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். சரி பரவாயில்ல, நீ போய் என்ன பண்ண அப்சலோமுக்கு, ஏன்னா இது ராஜாவுக்கு அப்படி இருக்குது, யாராவது வாய்ப்பு கிடைக்காதா அப்சலோமை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு இவர் உள்ளுக்குள்ள ஒரு இயக்கம் எங்கிட்டு. நம்ம கூட ஒரு சில நேரத்துல யோசிப்போம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? சோ நமக்கு எல்லா ஆசையும் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட எதிர்பார்ப்போம், அவங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப இங்க ஒரு நல்ல சூழல் கணிஞ்சு வந்த உடனே இப்ப அப்சலோம் என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு வர சொல்லி யோவாப்பு கிட்ட அங்க சொல்லிட்டாரு. அப்ப இதை குறிச்சு சகோதரர்கள் சொல்லும் போது இந்த ஸ்ரீ தேவனை முன்வைத்து பேசும்போது தாவீது ஒரு சில விஷயங்கள் புரிந்து கொண்டார். நான் ஒரு ஸ்திரீயின் குமாரனுக்கு தயவு பாராட்டுகிறேன், அப்படியானால்
நான் என் சொந்த குமாரனுக்கு எவ்வளவு தயவு பாராட்ட வேண்டும். சாதாரண ஒரு அம்மா ஒரு சூழல் வந்து சொல்றாங்க, அந்த அம்மாவுடைய சூழல் பார்த்து அந்த அம்மாவுடைய பையன் காப்பாற்றப்படணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என் பையன் சாகட்டும்னு நான் நினைக்கிறேனே, அது தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஸ்திரீயை பார்த்தவுடன் தாவீதுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிந்திருக்கும். அவர் முன்னாட்களில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அந்த சிந்தனை அவருக்குள்ள வந்திருக்குமா. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரா? சரி, அப்ப ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது, அப்ப அந்த ஆடுகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணாது, சொன்ன பேச்சு கேட்காது. அது போய் என்ன பண்ணும்னா, இந்த ஆடுகளோட போயிட்டு இருக்கும்போது அது வழி மாதிரி போய் ஏதாவது முள்ளு செடிக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்கும். மாட்டிட்டு தானே அங்கேயே கடந்து சாகு அப்படின்னு விட்டுருவாரா? அப்ப என்ன பண்ணுவாரு, போயிட்டு அதை எடுத்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு வந்து அந்த புண்ணுக்கு என்ன பண்ணுவாரு, மருந்தெல்லாம் போட்டு அதை ஆத்தி, நம்ம இதுல கூட பாக்குறோம் லூக்காவுல, அந்த ஆடு காணாம போட உடனே அந்த ஆடை என்ன பண்றாரு, அவரு தேடி போய் அந்த 99 ஆடை பத்தி கவலைப்படாம ஒரு ஆடை போய் என்ன பண்றாரு, அந்த மேய்ப்பன் போய் தேடி எடுத்து எப்படி கொண்டு வராங்க, தோல் மேல போட்டு எடுத்துட்டு வராரு. அப்ப அந்த 99 ஆடுகளை காட்டிலும் அந்த மேய்ப்பன் எது மேல விசேஷித்த கவனம் செலுத்துறாரு, அந்த காணாமல் போட ஆடு மேலதான் விசேஷித்த கவனம் செலுத்துறாரு. அது ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிற ஒரு குணம். இதை தாவீது யோசிக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆடுகள் மேல எவ்வளவு ஒரு கரிசனையா இருந்தேன். அப்ப இதை குறித்து சகோதரர்கள் சொல்லும் போது, மந்தைகள் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக தாவீது அந்நாட்கள் ஆரம்பத்துல இருந்தாரு. இப்போது அதில் ஒரு சில ஆடுகள் அங்கும் இங்கும் ஓடுகிறதாக இருக்கும். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாது, ஏதாவது முச்செடிகளில் போய் சிக்கிக்கொள்ளும். எப்போதும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஏதாவது செய்து கொண்டே இருக்கும். அது எப்போதும் நம் சத்தத்துக்கு கீழ்ப்படிவது இல்லை என்று அந்த ஆட்டை அந்த மேய்ப்பன் அப்படியே விட்டு செல்ல மாட்டார். எந்த மேய்ப்பனும் எந்த ஒரு ஆட்டையும் அப்படியே விட்டு சாகட்டும் என்று சொல்லி விட்டு செல்ல மாட்டார். அதை மீண்டும் தூக்கி எடுத்து தன் மந்தைக்குள் சேர்த்துக் கொள்வார். தவறு செய்யும் போது தன் கோலினால் ஒரு அடி கொடுப்பார், அவ்வளவுதான், அப்படியே விட்டு விட மாட்டார். இது இப்போது தாவீதின் நினைவுக்கு வந்திருக்கும். உடனே யோவாப்பை அனுப்பி தன் குமாரனை அழைத்து வர சொல்கிறார். இந்த இடத்தில் தாவீது தேவனுடைய ஆழமான ஒரு சில விஷயங்கள் புரிந்து கொண்ட காரியமும் இருக்கிறது. என்னவென்றால், தேவனுடைய இரக்கம். அப்பேற்பட்ட நீதியுள்ள வல்லமையுள்ள தேவனே விழுந்து போன தன்னை விட்டு தூரம் போன மனுஷனுக்கு அவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அப்ப தாவீதும் கூட அநேகருக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய குமாரன் விஷயத்துல என்ன ஆயிட்டாருன்னா, அந்த இரக்கம் அவருக்கு அந்த நேரத்துல என்ன ஆகலன்னா வரல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம முக்கியமா நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, தாவீது தன்னுடைய மகன் விஷயத்துல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இரக்கம் பாராட்டல. ஆனா அடுத்தவங்க விஷயத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு இரக்கம் பாராட்டிட்டார். ஆனா இது நமக்கு எப்படி தெரியுங்களா வருது, அப்படியே ஆப்போசிட்டா வருது. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்வோம். அந்த தவறுகளுக்கு நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம், ரொம்ப இரக்கம் பாராட்டுவோம். ஆனா அடுத்தவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இரக்கம் பாராட்ட மாட்டோம். சொல்றது புரியுதுங்களா? என்ன புரிஞ்சு, நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டா, வேணும்னா செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், யதார்த்தமா செஞ்சுட்டேன், சரிங்களா, இப்படி 1008 காரணம் என்ன சொல்லுவோம் நம்ம செஞ்ச தவறுக்கு. அவ்வளோ காரணத்தை சொல்லி நம்ம குற்றவாளியே இல்ல, ஒரு நிரபராதி, யதார்த்தமா என்ன பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன்னு 1008 அதுக்கு காரணம் சொல்லி நம்மளுடைய நீதிய நிரூபிக்கிறதுக்கு பிரயாசம் எடுப்போம். அதே நேரத்துல ஒரு சகோதரன் சகோதரி ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு 1008 நல்ல காரணம் இருந்துட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம், இருக்கட்டும் பிரதர், இருந்தாலும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதுக்கு இரக்கத்தை காமிக்க மாட்டோம், அதுக்கு நீதியை காமிப்போம். நமக்கு இரக்கத்தை காமிப்போம், சரிங்களா, மத்தவங்க செய்யற தப்புக்கு நீதியை காமிப்போம். ஆனா எப்பவுமே என்ன பண்ணோம்னா நம்ம செய்யற தவறுக்கு நீதியை காமிக்கணும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தவறு. அப்பதான் அந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய தாழ்மை உள்ள கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் நமக்கு வரும். எப்ப நம்ம தவறை விட்டு விலகுவோம், ஏற்கனவே சொல்ற விஷயம் தான். எப்ப நமக்கு ஒரு தவறை விட்டு விலகுவோம் அப்படின்னா, அது தவறுங்கிறது நமக்கு என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் உணர்வு வரணும், ரெண்டாவது என்ன வரணும், அதுல இருந்து விடுதலை வரணுங்கிற எண்ணம் வரணும். நிறைய பேருக்கு உணர்வு வந்துடும், ஐயோ நான் ரொம்ப பேசுறேன் இல்ல, உணர்வு வந்துடும். ஆனா அவங்க பேச்சை என்னவே மாட்டாங்க, நிறுத்தவே மாட்டாங்க, அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா பிரதர், என்ன நினைச்சாலும் அதான் வசனமே சொல்லி இருக்கல, என்னது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்லி இருக்கல, அதனால நம்மளால முடியாது பிரதர், அந்த அப்படியே தான் வரும். இவங்களுக்கு உணர்வு வந்துருச்சு, ஆனா செயல்முறைப்படுத்த என்ன ஆகல, முடியல. ஆனா எப்ப நமக்கு உணர்வு வருதோ அடுத்து அதை செயல்முறைப்படுத்த ஆரம்பிக்கணும், சரிங்களா. இப்பதான் என்ன ஆகும்னா அந்த தவறு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறதுக்கு தான். அப்ப முக்கியமான ஒரு காரியம், தவறு நம்ம கிட்ட இருக்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு வரணும். ஃபர்ஸ்ட் கெட்ட காரியங்கள், கெட்ட குணலட்சணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளை விட்டு போகணும்னா முதல் விஷயம் என்ன நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அது தவறுங்கிற உணர்வு வரணும். ரெண்டாவது அது நம்மளை விட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு பாரம் வரணும்.
சரிங்களா? அடுத்து அதுல இருந்து விடுதலை அடைகிறதுக்கான ஏக்கம், அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். அது செய்யாத வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தவறு நமக்குள்ள விட்டு போகாது. அப்ப எப்பவுமே நம்மளுடைய தவறுகளுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இரக்கம் காமிக்கவே கூடாது. அடுத்தவங்க தவறுக்கு தான் நம்ம இரக்கம் காமிக்கணும். தெரியாம செஞ்சிருப்பாரு, அவரும் ஏதோ விழுந்து போன சுபாவத்துல தானே நம்ம இருக்கிறோம், ஏதோ அறியாம செஞ்சிருப்பாரு, அறியாம பேசியிருப்பாரு பிரதர். இல்ல பிரதர் அவ்வளவு சத்தியம் கேட்கறாங்கல்ல அப்படின்னா கேட்கலாம் பிரதர், நம்மளும் தான் கேட்கிறோம், நம்ம விழுந்து போறது இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு இரக்கம் காமிப்போம். நமக்கு என்ன பண்ணோம்னா 1000 கேட்டாலும் நீ சரியே அடங்க மாட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இரக்கம் காமிக்க கூடாது, நீதி செய்யும். சரிங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தவறுகளை விட்டு நம்ம வெளியில வர முடியும். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது போன்று நாமும் கூட ஒரு சில விஷயங்களில் இருப்போம். எப்படி என்றால் நம்முடைய பலவீனங்களில் தவறு செய்யும் போது பொறுமையாக இருப்போம். ஆனால் மற்றவர்களின் சிறு பலவீனங்களையும் பொறுத்து கொள்ள முடியாதவர்களாய் இருப்போம். நாம் தேவ குணலட்சணத்தை பெற வந்திருக்கிறோம். தேவனே இந்த முழு மனுக்குலத்தை பாவத்தில் அப்படியே விட்டு விடாமல் மனுக்குலத்துக்கு ஒரு புதிய திட்டம் அவர் வச்சிருக்கிறார். அப்படிங்கும் போது அப்ப நாம கூட என்ன பண்ணோம்னா இன்னைக்கு சகோதர சகோதரிகள் கிட்ட இந்த ஒரு சுபாவத்தை காமிக்கணும். அவங்களுக்குள்ள தவறுகள் வருமா? நிச்சயமா வரும். அவங்க கிட்ட பலகீனங்கள் வெளிப்படுமா? நிச்சயமா வெளிப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அங்க பிரதர் தப்பு பிரதர், இது செய்யக்கூடாது பிரதர் அப்படிங்கிறத காட்டிலும் அது நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எது முந்திக்கணும்? இரக்கம் முந்திக்கணும். இரக்கத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஆலோசனை இருந்தா அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நீதியை முன்னாடி வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இரக்கத்தை வைக்கிறோமா? அது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்னா நீதியை வச்சிடறோம், இரக்கத்தை விட்டுறோம். அப்ப என்ன பண்ணோம்னா இரக்கத்தை முன்னாடி வைக்கணும். அப்ப அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் இதுல நம்ம கத்துக்கொள்கிற காரியம். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். அப்பா பரவாயில்ல, உங்க கண்கள் எனக்கு தயவு கிடைச்சு. ஏன்னா இல்லைன்னா யோவாப்ப கூட இந்த மாதிரி ஒரு அம்மாவை நீ இது பண்ணி திருட்டுத்தனமா கொண்டு வந்து அந்த அம்மா ஒரு கதையே எனக்கு சொல்ல வச்சு இப்படி எல்லாம் பண்ற நீ ராஜ்யத்துல என்னான திருமுழு பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி கூட யாரை தண்டிச்சிடலாம்? யோவாப்ப தண்டிச்சிடலாம். ஆனா இப்ப யோவாப்ப கூட நீ கூட்டிக்கிட்டு வாங்கும்போது யோவாப்புக்கும் அப்பா நம்ம தலையும் என்ன ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம காட்டி கொடுத்துருச்சே. யோவாப்பு தாங்க ராஜா, நீங்க சொன்ன மாதிரி தான் ராஜான்னு காட்டி கொடுத்துருச்சே. இப்ப யோவாப்பும் அங்க என்ன ஆயிடுறாருன்னா சந்தோஷம் ஆயிடுறாரு. பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. எருசலேமுக்கு வந்துட்டாரு. ஆனா எருசலேமுக்கு வந்துட்டாலும் ராஜா என்ன சொல்லிட்டாரு? ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்ப பார்க்கறீங்க, அப்சலோம் கேசூர்ல இருந்தாரு, எருசலேமுக்கு வந்துட்டாரு. சரிங்களா? எருசலேமுக்கு வந்துட்டாலும் தன் தகப்பனை என்ன பண்ணல? பார்க்கல. எத்தனை வருஷம் பார்க்கல அப்படின்னீங்கன்னா அதுலயே 28வது வருஷம். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். இருக்கிறது எருசலேம்ல தான். எருசலேம் யார் இருக்கிற இடம்? தாவீது ராஜா இருக்கிற இடம். ஆனா எருசலேம்ல தாவீது இருக்கிற இடத்திலேயே இருந்தாலும் இவர் தாவீத பார்க்கல. இதுக்கு ஏதாவது பாடம் இருக்குமா? இதுக்கு ஏதாவது பாடம் இருக்குங்களா? நம்மளும் கூட பிதாவாகிய தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சத்தியத்தையும் நம்பணும், விசுவாசிச்சோம், அந்த தேவனுக்குன்னு வாங்கணும்னு சொல்லி உடன்படிக்கையும் செஞ்சு வந்துட்டோம். இப்ப தேவனுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல எத்தனை பேருடைய உள்ளான நிலைமை உண்மையிலேயே தேவனுக்கு அவங்களுக்கு ஒரு உறவு இருக்கு? எருசலேம் சபை கூடுகை சகோதர ஐக்கியம் வந்தாச்சு. ஆனா எருசலேமுக்கு வந்துட்டாலும் இன்னும் தாவீது அப்சலோமை பார்க்கல, அப்சலோம் தாவீத பார்க்கல. ஆனா இருக்கிறது எங்கேயோ இங்கதான், எருசலேம் தான். அப்ப சபை ஐக்கியத்துக்கு வந்துட்டோம், சகோதர ஐக்கியத்துக்கு வந்துட்டோம், எல்லாம் ஓகே. ஆனா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு எந்த அளவுக்கு இருக்கு? பிதாவாகிய தேவனை தெரிஞ்சிட்டோமே, இப்ப அவருக்கும் நமக்கும் உறவு இருக்குதா? உறவு இருக்கு, உறவு இல்லை அப்படிங்கிறதுக்கு பொதுவா உலகத்துல எதை வச்சு சொல்லலாம்? அவங்க 2 பேருக்கும் நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க 2 பேருக்கும் உறவு இல்லை மாதிரி அப்படிங்கறதையும் எதை வச்சு சொல்லலாம்? பேசிக்கொள்கிறது.
இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. ஒருத்தர் பேசுறத ஒருத்தர் கேட்பாரு. இவர் பேசுறத மட்டும் இவர் கேட்பாரு, இவர் பேசுறத மட்டும் அவர் கேட்பாருன்னா அது உறவு இல்ல. இவர் பேசுறத அவரும் கேட்பாரு, அவர் பேசுறத இவரும் கேட்பாரு. வேற என்ன? அவரை விட்டுட்டு இவர் ஒரு நாள் இருக்க மாட்டாரு, இவரை விட்டுட்டு அவர் ஒரு நாள் இருக்க மாட்டாரு. சரிங்களா? இதுதான் அந்த உறவுகள் இல்லைங்களா? இப்ப பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் உறவு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இப்ப நம்ம தேவனுக்கிட்ட பேசுறோமா? அது ஜெபம் பண்றோம் பிரதர். ஜெபம் அது ஓகே, அதை நான் சொல்ல வரவே இல்லை. ஆனா தனிப்பட்ட தேவனுக்கும் நமக்கும் பேசக்கூடிய இதுதான் ஜெபத்துலதான். ஆனா தனிப்பட்ட அந்த ஒரு உறவுங்கிற ஒண்ணு நமக்குள்ள இருக்குதா? அவரோட தனிப்பட்ட முறையில எவ்வளவு பேசுறோம், என்னென்ன காரியங்கள் அவர்கிட்ட பேசுறோம்? இல்ல, அது ஒரு வரையறை இருக்கு பிரதர். அதாவது என்னன்னா, அதிகமா என்ன பண்ணாதீங்க, உங்க ஜெபிச்சிடாதீங்க, உங்களுக்காக தாசி கேட்றாங்க, இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்களா? அதனால நான் அளவா வச்சுக்கிறேன் பிரதர் அவரோட ஐக்கியத்தை. அப்படி மாதிரி இருக்குதா நம்மளோட ஐக்கியம்? இல்ல பிரதர், என்னன்னாலும் நான் அப்பா கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட நான் மறைக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் மறைக்கிறதுலே, என்ன கெட்ட எண்ணம் வந்தா கூட, பாருங்கப்பா இந்த மாதிரி கெட்ட எண்ணம்லாம் எனக்கு வருது, பாருங்கப்பா இந்த மாதிரி எல்லாம் அவங்க என்னை பத்தி பேசுறாங்க, இப்படி எல்லா மனசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கக்கூடியவங்களா இருக்கிறோமா தேவ சமூகத்துல? அது கொட்டி தீர்க்கிறேன் பிரதர். ஆனா மத்த பிரதர் சிஸ்டர் கிட்ட, தேவனுக்கிட்ட இல்ல. அப்படி இருக்கிறோமா? இல்ல தேவனுக்கிட்ட எல்லாம் A to Z அப்படியே சொல்றோமா? இந்த உறவு இருக்கா நமக்கு? அடுத்து நம்ம மட்டும் பேசுறது இல்ல, அவரும் என்ன பண்ணணும்? பேசணும். கடைசியா தேவன் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசினாருன்னு நீங்க எதை சொல்வீங்க பிரதர்? அந்த ஒரு காரியம் நம்ம மனசுல தெளிவா தேவன் உணர்த்தினார் பிரதர். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா நமக்கு? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பிரதர் அந்த ஒரு காரியம் செய்ய போனோம்னா டப்புனு, என்ன நீ இவ்வளவு சத்தியம் கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம். சரிங்களா? அப்ப அவர் நம்ம கூட பேசுவாரு. அதாவது கண்டிச்சு மட்டும் பேச மாட்டாரு. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாம் என் அனுமதி இல்லாம ஏன் உனக்கு வருது, நான் பார்க்காம ஏன் உனக்கு வருது, எல்லாம் என் அனுமதியில தானே வருது, கவலைப்படாத. இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள், ஆறுதல், தேறுதல். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா நம்ம கிட்ட? பிரதர் சப்ஜெக்ட் வந்து கேட்பேன் பிரதர், அதோட எனக்கு தேவன் பேசுறது போதும் பிரதர் அப்படின்னோம்னா, அவருக்கும் அங்க கேட்டுட்டு அவர் சொல்லுவார். இந்த வீட்டுல ஒரு சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பசங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்க. எதுவும் கேட்கறதுன்னா யார் மூலமா தான் கேட்பாங்க? அம்மா நீ கேளுமா, அவர் நான் கேட்டா மறப்பாருமா, நீங்க கேட்டு வாங்கி கொடுங்கம்மா. ஏன்? அப்பாவுக்கும் பையனுக்கு என்ன இல்லங்க, சரி உறவு இருக்கும், உறவு இல்லாம இருக்காது, சரியான உறவு இருக்காது. ஏன் அப்படின்னா, அம்மா மூலம் பரவாயில்லைங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு இவங்க பேசிதான் என்ன பண்ணும், ஒரு சில இதை வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த உறவுல என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன ஏதோ ஒரு, அதாவது அன்பே இல்லைன்னு சொல்ல வரல, ஏதோ லைட்டா ஏதோ இருக்குது. அதனாலதான் இப்ப என்ன பண்ண வேண்டியது, இன்னொருத்தர் மூலமா பேசி வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், அவங்க ஜெபம் பண்றதெல்லாம் தப்பு இல்ல, உதவி செய்யறது தப்பு இல்ல, அதுவே என்ன ஆயிடக்கூடாது, நமக்குரிய ஜெபமா ஆயிடக்கூடாது. அப்ப பார்க்கும்போது, அப்ப தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நிலைகள்ல இன்னொருத்தர் கொடுக்கிற சப்ஜெக்ட், அதுலயே தான் தேவன் என் கூட பேசுறாரு, தனிப்பட்ட தேவனுக்கும் எனக்கும் எந்த விதமான அந்த கனெக்ஷனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கோமா? இல்ல, நான் தனிப்பட்ட முறையில வேதத்தை தியானிக்கிறேன், தேவன் ஒரு சில காரியங்களை எனக்கு உணர்த்துறாரு, ஒரு சிலர் பேசும்போது அதுல கூட தேவன் எனக்கு உணர்த்துறாரு. இப்படி தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நிலைகள் எப்படி இருக்கு? சத்தியம் கேட்டோம் ஒரு காலத்துல, உடன்படிக்கை செஞ்ச ஒரு காலத்துல, சபை ஐக்கியத்துல கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் உறவு இருக்குதா? அதாவது முகத்தை பார்க்கிறதுனா தேவனுடைய காரியங்களை புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய காரியங்களை தேவன்கிட்ட நம்ம சொல்றது. அன்னைக்கு அப்சலோம் என்னமோ தாவீது மன்னிச்சிட்டாரு, அப்சலோமும் எருசலேமுக்கெல்லாம் வந்துட்டாரு, ஆனா அப்பாவும் மகனும் எத்தனை வருஷமா பாத்துக்கல? 2 வருஷமா பாத்துக்கல. அப்ப இந்த மாதிரி ஒரு உறவு இருக்கா நமக்கு? சரிங்களா? அடுத்து இதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது, இதுக்கு பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கப்புறம் அப்சலோம் பார்க்காம இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. யோவாப்புனுடைய நிலத்துக்கு தீ வச்சிடறாரு. யோவாப்பு வந்து ஏன் என் நிலத்துக்கு தீ வச்சிங்கன்னு கேட்டவுடனே, எங்க அப்பாவை நான் பார்க்காமே 2 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிடுவாரு. கீழே நீங்க வாச்சிருங்க சிஸ்டர், அதெல்லாம் அப்ப ஈஸியா இருக்கும். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். யோவாப்பு கிட்ட சொல்லி அப்பாவை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணனா யோவாப்பு வரவே மாட்டேங்கிறாரு. உடனே 2ஆம் விசையும் அவன் அழைத்தனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வால்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான்.
அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன்? ஏன்னா எதுக்கியா கேசூர்ல இருந்து வரணும்? அங்க இருக்கிறது ஒண்ணுதான், இந்த எருசலேம்ல இருக்கிறது ஒண்ணுதான். கேசூர்ல இருக்கும் போதே எங்க அப்பாவை நான் பாத்துக்கல, அப்படியே தான் இருந்தேன். இங்க வந்த பின்னாடி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் அப்பாவை பாத்துக்கல, அப்படியே தான் இருக்கிறேன். நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். ராஜாவை நேரடியா பாக்குறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணு. ஒரு சமயம் இன்னும் ராஜா என் மேல கோபத்துல இருக்கிறாரா, எனக்கு கொண்டு போட்டுட்டோம். இப்படி ராஜாவை பார்க்காமயே என்னால இருக்க முடியல, ஒரு பாரம். சரிங்களா? அப்ப அந்த உறவுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு அப்சலோமு? ஏங்கி இருக்கிறாரு. அடுத்து யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். இப்ப மறுபடி ராஜா கூப்பிட்டு அப்சலோமை முத்தமிட்டார். உறவு வந்துருச்சுங்களா? வந்துருச்சா வரலீங்களா? உறவு வந்துடுச்சு. அப்சலோமுடைய குணம் மாறிச்சா? அந்த குணம் மாறல. இப்ப இது என்ன பாடம்னா, எருசலேமுக்கு வந்துட்டாரு, அப்பாவை ஒரு குறிப்பிட்ட நாள் பார்க்கல, அப்பாவோட உறவும் கூட வந்துடுச்சு, ஆனா குணம் மாறல. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்ம கூட தேவனை அறிந்து கொண்டோம், உள்ள வந்துட்டோம், ஆனா தேவனுக்கும் நமக்கும் தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கு? காலைல எந்திரிச்ச உடனே அவர்கிட்ட பேசணும், அந்த ஆசை இருக்குதா? அவரோட பேசலையே அப்படிங்கிற பாரம் இருக்குதா? அந்த ஜெபத்துக்காக, தேவனோட பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நம்ம மனசு என்ன தவியா தவிக்குது? அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்மள நாமளே. அப்ப ஜெபம் பண்ணாம ஒரு நாள் பூரா வாழ்றோமா? அந்த ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா? இதெல்லாம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுகளை பொறுத்து இருக்குது. சரிங்களா? எப்போ ஒருத்தருக்கு நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்பதான் அவர்கிட்ட அதிகமா பேசுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆசைப்படுவோம். அவரை நமக்கு பிடிக்கவே இல்லைன்னா அவர்கிட்ட நம்ம பேச ஆசையப்பட மாட்டோம். அப்ப அப்பாவை நமக்கு ரொம்ப பிடிக்குது, அவர் ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப இரக்கமுள்ளவர்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் கூட நம்மளுடைய உறவு இருக்குது. இது ஒரு பக்கம். சரி, அப்பாவையும் தெரிஞ்சுட்டோம், உறவையும் புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா ஜெபிக்கிறோம். குணலட்சணம், அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய குணலட்சணம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்குதா? இல்ல, நம்மளுடைய குணலட்சணம் நம்மளுடைய தகப்பன் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துதா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் போது, நீங்க வெளிப்படுத்துற குணலட்சணம் தாயா உங்க அப்பா யாருன்னு சொல்லுது. நீங்க ஆபிரகாமினுடைய பிள்ளைகள்னு நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க, ஆனா நீங்க வெளிப்படுத்துற குணலட்சணம் யாருடைய குணலட்சணம்? சாத்தானுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்துறீங்க. அதுல இருந்தே உங்க அப்பா யாருன்னு நல்லா தெரியுது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நாம வெளிப்படுத்துகிற குணலட்சணங்கள், என்னதான் சத்தியத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டாலும், என்னதான் சத்தியம் பேசுறோம்னு சொல்லிட்டாலும், என்னதான் ஊழியங்கள் செய்யறோம்னு சொல்லிட்டாலும், நம்ம வெளிப்படுத்துற குணலட்சணம் நம்ம அப்பா யாருங்கிறத அங்க வெளிப்படுத்தும். அப்ப இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்துறோமே, வீட்டுல, வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, ஒரு சில நேரங்கள்ல வெளிப்படுத்துறமே குணலட்சணம். அந்த குணலட்சணம் உண்மையிலேயே நான் யாருடைய பிள்ளை, அப்பாவுடைய பிள்ளைங்கிறத வெளிப்படுத்துதா? விட்டு கொடுத்து போக முடியாம, ஒருத்தர் செஞ்ச தப்ப மன்னிக்க முடியாம, ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியாம, சரிங்களா? இது போன்ற கசப்பான குணலட்சணங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, நானும் யாவே தேவனுடைய பிள்ளைதான், நானும் இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நாம நம்ம பொய் சொல்லிக்கிறோம்னு அர்த்தம். இல்ல பிரதர், அதெல்லாம் எனக்கு வருது, வெறுப்பு, கோபம், எரிச்சலாம் வருது, அதை எவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு சரி பண்ணிட்டு நான் சமரசம் ஆயிடணும், நான் என்ன தேவனுக்குன்னு உள்ள அந்த குணலட்சணத்தை வெளிப்படுத்தணும்னு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறதுல தான் தெரியும் நம்ம யாருடைய பிள்ளை அப்படிங்கிறத. அப்ப அப்பாவை ஒரு காலம் தெரியாமையே எருசலேம்ல இருந்தாரு, அப்பாவை தெரிஞ்ச பின்னாடியும் குணலட்சணம் மாற்றம் அடையல. அப்ப இதுதான் நமக்கு இன்னைக்கு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட உறவு நிலைகளோட இருக்கிறோம்? தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு நிலை எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவனுடைய மனசு அதுல இருக்கு. அந்த மனசுல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவார். என்ன தெரியுங்களா? உறவு. நான் இவங்களோட எப்பவுமே பேசணும்னு ஆசைப்படுறேன், இவங்க எப்பவுமே என்ன நோக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதத்தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதையே தான் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல அப்படி உருவாக்கி ஆதாம் ஏவாளை வச்சதோட முக்கியமான காரணம் எதுக்குங்க? உலாவுறது. உலாவுறதுன்னா என்ன? அது அதாவது 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒன்றாய் நடந்து போவார்களோ அப்படின்னு வசனம் இருக்கா? இருக்கு, தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கு. அப்படிங்கும் போது
நான் நினைக்கிறத அவரும் நினைக்கணும், அவர் நினைக்கிறத நானும் நினைக்கணும். இப்படிதான் இருந்துச்சு அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கை. எப்ப பாவம் வந்துச்சு உறவு கெட்டுச்சு. அடுத்து ஆசைப்படுறாரு இஸ்ரேல் ஜனங்களோட அந்த உறவை வைக்க. நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அந்த உலாவுற அந்த ஒரு விருப்பத்தை தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எதிர்பார்த்தார். அவங்களும் விட்டாங்க. அடுத்துதான் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சு இந்த உறவை புதுப்பிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த உறவை எடுத்து, அது போன தடவை நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்தோம், அவரோட வச்சிருந்த உறவை எடுத்து நம்ம உறவை சேர்க்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்த உறவை என்ன பண்ணாரு அப்பா சிலுவையில எடுத்தார். காரணம் நம்ம கூட அவர் உறவு வைக்கணும்னு. அப்ப அந்த உறவு வைக்கிறதுக்கு அவரும் அவ்வளோ ஆயத்தமா அவ்வளவு வாஞ்சியா இருக்கும்போது ஒரு வசனம் வாசிங்க, நல்லா இருக்கும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பாருங்க, நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் என்ன பண்றாராம் அப்பா அப்படின்னா என்ன பண்றாராம் பக்கத்துல வந்து நிக்கிறாராம். வீட்டுல பையனை கொஞ்சம் கூப்பிட்டா கூட இரு வர்றேன் கொஞ்சம் வேலையா இருக்கு. வீட்டுல அவங்கள கூப்பிட்டா கூட உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு. பாருங்க, நம்ம கூட இருக்கிற உறவு நிலைகள் நம்ம கூப்பிட்டா அதுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அதுக்கு அதாவது எப்பவுமே வராம இருக்கிறது அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா அண்ட சராசரத்தையும் படைச்ச தேவன் நம்ம அப்படியே தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்பா அப்படின்னா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆதியா இருக்கிறாராம். அவ்வளவு சமீபமா இருக்கிற மாதிரி உலகத்துல கூட யாரும் இல்ல அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நம்ம கூப்பிட்டா நம்மளுடைய கூப்பிடுதலுக்காக காத்து அந்த உறவை கன்டினியூ பண்றதுக்கும் அந்த உறவை வளர்த்துக்கிறதுக்கும் அவர் என்ன பண்றாராம் அவ்வளோ வாஞ்சியோட இருக்கிறாராம். ஆனா யாருக்கு விருப்பம் இல்ல? நமக்கு அந்த விருப்பம் இருக்குதா? இன்னைக்கு அநேக உறவுகள் தேவனுடைய உறவை 2ஆம் பட்சம் ஆக்கிட்டு, ஐயோ இவங்க வந்துட்டாங்க, இந்த நேரமெல்லாம் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா பரவாயில்ல, இவங்களோட பேசி நேரத்தை என்ன பண்ணிடுவோம் பாஸ் பண்ணிடுவோம். இப்ப இன்னைக்கு அந்த உறவுகள் நமக்கு முக்கியமாயி போச்சு. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய், அதான் ரொம்ப முக்கியம். சும்மா போய் வெறும் வாயில மனசை பூரா வெளியே வச்சுக்கிட்டு அது என்ன விசில் வருது, ஆஃப் ஆயிடுச்சா அணைஞ்சிருச்சா இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்னா என்னவாகாது. அப்படி இல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்ப அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவர் உடனே வந்து நிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவதூதர்கள், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா கூட தேவனுக்கு அங்கெல்லாம் மைண்டே கிடையாது. இங்க பலவிதமான பாவத்திலையும் பலவிதமான சோதனையிலையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் சிக்கி தவிச்சுக்கிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இந்த பிள்ளை கூப்பிடுறத கேட்கறதுக்கு ஓடி வர்றதுக்கு தான் யாருக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்குதாமா, அவருக்கு அவ்வளோ வாஞ்சியா இருக்குதாம். அதனாலதான் வசனம் பேதுரு சொல்லும் போது, பிரதர் நீங்க பழைய ஏற்பாட்டுல தானே பிரதர் சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது இல்லைங்களா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு கவனமா இருக்குங்கிற வார்த்தையை எப்ப யூஸ் பண்ணுவோம்? மிஸ் ஆயிடக்கூடாது, ரொம்ப கவனமா செய்யுங்க, மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஏதாவது மிஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கிறாரா நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்குதாமா. அப்ப அவருடைய வேலையே என்ன இன்னைக்கு அப்படின்னா நம்மளை பாக்குறது, நம்ம கூப்பிடுறத கேட்கறது, அவர் நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுறது, இதுதான் அங்க போய்கிட்டே இருக்குது. இத நல்லா புரிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடலாம்னா சீக்கிரமா என்ன ஆயிடலாம், அந்த சபை வாய்ப்பை போறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திடலாம். சரிங்களா? என்னன்னா தனக்கு ஒரே மகன் பரலோகத்துல இருக்கிறாரு, அவர் நான் பேசுறேன் அவர் கேட்கிறாரு, அவர் பேசுறாரு நான் கேட்கிறேன், இது எனக்கு போர் அடிச்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் எனக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன பண்ணோம்னா என் பையனே இந்த பூமிக்கு போய் அவர் மூலமா தான் கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அதனால என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு பையனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவருடைய மரணத்தின் மூலமா இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளோட சேர்ந்து பேசி அளாவி குழாவி இருக்கிறதுக்கு ஆசை வச்சுட்டார். சரிங்களா? தேவ சுபாவம் பாருங்க, நமக்கே தனியா பேச்சு துணை இல்லாம இருந்தா போர் அடிக்குது. அதுதான் தேவனுக்கும் அவருக்கு தனியா இருக்க என்ன பண்ணுது, போர் அடிக்குது. அப்ப நிறைய பிள்ளைகளோட இருக்கிறது அவருக்கு ஆசை.
என்ன பிரதர் இங்கேயோ கதை சொல்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்களா? வசனம் பார்த்துடலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் பிள்ளைகளை என்ன பண்ணுமா? அந்த மகிமைக்கு கொண்டு வரணுமா? அதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சான்? மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. என் பையனை உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போய் அவரோட நான் வச்சிருந்த உறவையெல்லாம் எடுத்து அவரை மறிக்க வச்சு அதன் மூலம் ஒரு பெரிய சந்ததிய பரலோகத்துல கொண்டு வந்து வச்சு அவங்களோட அலாவி உலாவி இருக்கணும். இதுதான் அப்பா ஆசை வச்சுட்டார். இதுதான் அவருடைய திட்டம். சரிங்களா? இப்ப அதுக்குதான் யாரு அழைச்சிருக்கிறாரு? இங்க ஆடாம அங்க ஆட முடியாது. இந்த பூமியில அவரை புரிஞ்சிக்காம, அவரோட உறவு வைக்காம, அவரை பத்தி நல்லா புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம எதுவுமே பண்ணாம நான் அங்க போய் அவரோட உறவு வச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில, சாதகம் இல்லாத சூழ்நிலையில அப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு உறவு வைக்கிறோம், அதை பார்த்துதான் யூ ஆர் செலக்டட். நீ எங்க வந்தா கூட நல்லா இருந்துருவ. நீ இங்கேயே என் சித்தம் செய்யணும், எனக்கு பிரியமா இருக்கணும், என்னை மகிமைப்படுத்தணும் இவ்வளவோ ஆசைப்படுறியே, அப்போ உன்னை நான் மேல கொண்டு போனோம்னா நீ என்ன பண்ணிடுவ? அங்க எனக்கு பிரியமான பிள்ளையா, என் மகனான மகனா நீயும் கூட என்ன பண்ணிடுவ? இருந்துருவ. அதைத்தான் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு நமக்கு என்னவா வச்சிருக்கிறாரு? டெஸ்டா வச்சிருக்கிறாரு. இந்த டெஸ்ட்ல நான் உங்க பிள்ளைப்பா அப்படிங்கிறத உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரணும்? நிரூபிச்சுட்டே வரணும். அப்பா நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, வேற யாரும் இல்ல, நான் உங்க பிள்ளைப்பா அப்படின்னு சொல்றத அவருக்கு டெய்லி நம்ம காமிச்சுக்கிட்டே வர 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 ஆமா நீ என் பிள்ளைதான், நீ எதுக்கு அங்கேயே இருக்கிறவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்னு கூப்பிடுறாரு. சரிங்களா? பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா.